என் பேர் ஜே மாரியப்பன், ஹெட் கோச் யோகா அண்ட் செஸ் டீம் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மூலிமா நடத்தப்பட்ட இந்த ஈவெண்ட். இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக வந்து இன்டர்நேஷனல் லெவல். இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர் நடந்தது, ஸ்டேட் லெவல் February மந்த் நடந்தது, லாஸ்ட் மந்த் மே மந்த் வந்து நேஷனல் செலெக்ஷன் டெல்லியில் நடந்தது. அதில் வந்து நம்ம டீம் மூலயமா போனவங்க 24 ஸ்டூடெண்ட்ஸு. அதில் வந்து 24 to 24 வந்து அதில் 20 ஸ்டூடெண்ட் வந்து யோகாவும் 4 ஸ்டூடெண்ட் வந்து செஸ்ஸும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் வந்து எல்லா ஹோல் டீமே வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்காக செலக்ட் ஆனாங்க, குவாலிஃபை ஆனாங்க. அந்த பேஸில் தான் வந்து லாஸ்ட் 17ஆம் தேதி இங்கே இந்த டீமோட நான் இவங்களை கூட்டிகிட்டு போனேன். போக்ரான்ற இடம் நேபாளில் இருக்கு. அங்கே தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஈவெண்ட் நடந்தது. இதில் வந்து எல்லா கேம்ஸுமே நடந்தது. ஓவர்சீஸ்லேருந்து எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் எல்லா ஈவெண்ட் உள்ளவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் நம்ம டீம்ல இருந்து 7 பேர் யோகாவும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செஸ்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் வந்து யோகா ஈவெண்ட்ல வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து பர்ஃபெக்டா ரொம்ப சூப்பரா வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. அதே மாதிரி செஸ் டஃப்பான காம்படிஷன் மத்தியில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வின் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினாங்க. இதுல இருந்து இந்த ஈவெண்ட் மூலமா கவர்மெண்ட் டுடே கிரேட் சர்டிபிகேட் ஃபார்ம் 1ன்ற ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வந்து ஃபெடரேஷன் மூலமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் மெரிட் சர்டிபிகேட், இந்த 2 சர்டிபிகேட்டுமே வந்து ஃபியூச்சர்ல இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ஸ்டடீஸ் ரிலேட்டட் ஜாப் இதுக்கெல்லாமே வந்து ஹை லெவல்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதை நான் நம்புறேன்.